வணக்கம், இது ஜாப் மேக்கர்ஸ் தமிழ். நான் உங்கள் நாகராஜன். இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மேக்ஸில் இருக்கக்கூடிய சிம்பிளிஃபிகேஷன் சுருக்குக அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸில் நிறைய கணக்குகள் கேட்பாங்க. ஸோ தொடர்ந்து லாஸ்ட் வீடியோஸில் வந்த லைவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இன்னும் மேக்ஸ் கிளாஸ் போடுங்க, அதிகமாக போடுங்கன்னு சொன்னனால ஸோ தொடர்ந்து மேக்ஸ் கிளாஸ் போடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா. ஸோ எல்லா வீடியோவுமே பார்த்தீங்கன்னா 2லேருந்து 3 நிமிஷம், அதிகபட்சம் போனால் ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே தான் இருக்கும். ஸோ அதுக்குள்ளேயுமே இதை எப்படி ரொம்ப ஷார்ட்கட்டாக நம்ம மேக்ஸ் எல்லாம் போடுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு கிளாஸில் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் மாடல் 1 பார்க்க போகிறோம். சிம்பிளிஃபிகேஷனில் மாடல் 1. இந்த மாடல் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. ரொம்ப ஈஸியான ஒரு கணக்குங்க. அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரூட் எக்ஸ்னு சொல்லி அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ரூட்டில் ஏதாவது கொடுத்து அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த மாடல். ஸோ ஃபஸ்ட்டு மேக்ஸ் கிளாஸ் அப்படிங்கிறதுனால ரொம்ப ஈஸியிலேருந்து ரொம்ப ஆரம்பிக்கிறோம். ஸோ தொடர்ந்து இது மாதிரி நிறைய ஷார்ட்கட் வீடியோஸ் போட போகிறோம். ஸோ ரூட்டுக்குள்ளே என்ன வேல்யூ இருக்கோ அதே தான் ஆன்சராக வரும். ஸோ இது ஒரு ஃபார்முலா மாதிரி, இந்த இது வந்து ஒரு ஃபார்முலா மாதிரி, இது மாறவே மாறாது. ஸோ இது என்ன அப்படின்னா, ரூட்டில் ஏதாவது கொடுத்து அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரூட்டில் என்ன இருக்கோ அதான் ஆன்சராக வரும். ஸோ இதுக்குரிய ஆன்சர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸு. சரி, இதில் தொடர்ந்து நம்ம ஒரு 4-5 கணக்கு போட போகிறோம். ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ பாருங்கள், இதில் ரூட்டில் வந்து 7 கொடுத்து அப் டு இன்ஃபினிட்டி. ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது, இந்த சைடு ரூட்டில் இருக்கணும், அதே மாதிரியே இன்ஃபினிட்டியில் முடிஞ்சிருக்கணும். சரிங்களா? ஸோ அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? 7. அடுத்தது பாருங்கள், அதே மாதிரியே 5 அதில் அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா இன்ஃபினிட்டியில் முடிஞ்சிருக்கு. ஸோ இதுக்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் 5. சரிங்களா? இது 3 ரூட்டாக இருக்கலாம், 4 ரூட்டாக இருக்கலாம், ஏன்னா இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கு இல்லையா? அதுக்கு அடுத்தது பாருங்கள் 12. ஸோ இதுக்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 12. சரி, இதெல்லாம் நீயே சொல்கிறியடா, இது உண்மையிலே இப்படி தான் வருமானா? இது ஒரு ஃபார்முலா மாதிரி, இது மாறவே மாறாது. இந்த மாடல் வந்துச்சு அப்படின்னாலே இதான் ஆன்சர். சரிங்களா? சரி, அதுக்கு அடுத்து பாருங்கள், இந்த மாதிரியும் கொடுக்கலாம். இந்த 4வது கணக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக கொடுத்துருக்கேன் பாருங்களேன். இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா m இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி இந்த கணக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ m இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி கொடுத்து இந்த மாதிரி கொடுத்தாலுமே அதற்கு ஆன்சர் என்ன வரும்னா ரூட்டுக்குள்ளே என்ன இருக்கோ அதே தான் வரும். இதுக்கு வந்து எப்படி போகிறதுன்னு சொல்லி நிறைய பேர் கேட்பாங்க, ஒருவேளை இப்படி வருதே அப்படின்னு சொல்லிட்டு. சரி, m பார்த்தீங்க அப்படின்னா ரூட் 3 அப் டு ஒரு 4 ரூட் 3 போட்டு இன்ஃபினிட்டி கொடுத்துருக்காங்களா? அப்போ m ஸ்கொயரோட வேல்யூ என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3 இன்ட்டு அதே மாதிரியே ரூட் 3 அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் வரும். சரிங்களா? ஸோ இந்த ரூட் 3 இதோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா m அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்காங்க. ஸோ m ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு 3 இன்ட்டு mன்னு வரும். சரிங்களா? ஸோ இந்த எம்மும் இதில் ஒரு இதுவும் கேன்சல் ஆகிரும். ஸோ m இஸ் ஈக்குவல் டு 3. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3. சரிங்களா? ஸோ இதைத்தான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஷார்ட்டாக இதில் வந்து உள்ளுக்குள்ளே ரூட்டில் என்ன ஆன்சர் இருக்கோ அதே போட்டால் போதும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா 3. ஸோ இந்த மெத்தட் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சு அப்படின்னா வாழ்த்துக்கள். ஒருவேளை தெரியலை அப்படின்னா புதுசாக கற்றுக்கிட்டா தான் நினச்சிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, தெரியாத ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் புதுசாக இப்போ படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. மேக்ஸ் ஒரு மேட்டரே கிடையாது, ரொம்ப ஈஸியாக 25க்கு 25 வாங்க முடியும். சரிங்களா? ஸோ தொடர்ந்து வீடியோஸ் வரப்போது. நம்ம கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் பட்டனை அமைக்க வச்சிட்டிங்கன்னா எங்களுடைய அப்டேட் உடனுக்குடன் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். உங்கள் சந்தேகங்கள் அனைத்தையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரியெல்லாம் வீடியோ வேணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா தொடர்ந்து நாங்கள் வீடியோவை தர காத்திருக்கோம். வேற ஒரு கிளாஸில் உங்களை சந்திக்கிற வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் நாகராஜன். டாடா.